தனுஷ் ரசிகர் மன்ற கொடி விஜய் பாணியில் அரசியலா? சோஷியல் மீடியாவில் வெடித்த அரசியல் விவாதம். துள்ளுவதோ இளமை படம் மூலம் அறிமுகமாகி இன்று ஹாலிவுட், பாலிவுட் என உலகளவில் கொடிகட்டி பரப்பவர் நடிகர் தனுஷ். சிறந்த நடிகர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக அவதாரங்களை எடுத்து அசத்தி வரும் தனுஷின் பெயர் தற்போது சினிமா பக்கங்களை தாண்டி அரசியல் வட்டாரத்திலும் பலத்த விவாத பொருளாக மாறியுள்ளது. இதற்கு காரணம், சமீபத்தில் தனுஷின் அகில இந்திய தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தினர் தங்களது அதிகாரப்பூர்வ புதிய கொடி ஒன்றினை அறிமுகப்படுத்தியதுதான். சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பின்னணியில் தனுஷ் இரு கைகளை கூப்பி வணக்கம் செலுத்துவது போன்ற மாசான லுக் அதில் இடம்பெற்றுள்ளது. பரபரப்பான பின்னணி. இந்த கொடியின் வடிவமைப்பு மற்றும் ஒரு அரசியல் கட்சிக்குரிய பாணியில் கம்பீரமாக இருப்பதால் தனுஷ் அடுத்து அரசியலுக்கு வர தயாராகி விட்டாரா என்ற கேள்விகளையும் யூகங்களையும் ரசிகர்களிடமும் நெட்டிசன்களிடமும் பலமாக எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் தனுஷை செய்தியாளர் ஒருவர், சார், புதிய கொடியை அறிமுகம் செஞ்சிருக்கீங்க, இது பிற்காலத்தில் அரசியல் கட்சியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா என அதிரடியாக கேள்வி எழுப்பினார். ஆனால் இந்த கேள்விக்கு எவ்வித பதிலும் அளிக்காத தனுஷ் மிகவும் அமைதியாக மௌனம் காத்தபடி வேகமாக தனது காரை நோக்கி சென்று அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தனுஷின் இந்த மௌனம் ரசிகர்களிடையே இன்னும் கூடுதலான சஸ்பென்ஸை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வருவது ஒன்றும் புதிது அல்ல என்றாலும் தனுஷின் இந்த நடவடிக்கை தற்போதைய சூழலில் பேசுபொருளாக மாற ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. நடிகர் விஜய் முதலில் தனது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் சமூக பணிகளை செய்து பின்னர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கிய குறுகிய காலத்திலேயே தமிழக சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கிறார். விஜயின் இந்த அதிரடி அரசியல் வெற்றி தற்போதைய முன்னணி நடிகர்கள் பலருக்கும் அரசியல் ஆசையையும் உத்வேகத்தையும் தூண்டியுள்ளது என்றே கூறலாம். அந்த வரிசையில் தனுஷ் ரசிகர்களின் இந்த திடீர் கொடி அறிமுகம் தமிழக அரசியலின் அடுத்த நகர்வா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.